இலங்கை வாழ் மக்களுக்கு பார்த்திப சாத்திரியின் அன்பு வணக்கம். இன்று 4ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2024. நாங்கள் நடத்தும் பிளானட்ஸ் விஷன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையத்தில் கேட்கப்பட்ட கேள்வி, 2017ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 14ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் தனது வீட்டிலிருந்து புறப்பட்டு கடைக்கு போய்விட்டு ஆஸ்பத்திரி நோக்கி போய்கொண்டிருந்த ஐயா வேலுப்பிள்ளை நடராஜா, அந்த நேரத்தில் அவருடைய வயது 68, அன்று காணாமல் போனார். அப்ப நாங்கள் ஜாமக்கோல் பிரசன்ன முறைப்படி பிரபஞ்சத்திடம் கேட்கப்பட்ட கேள்வி முடிவுகளின் ஆராய்ச்சிகளின்படி அவர் இன்றைக்கும் உயிருடன் இருக்கிறார். இலங்கையில் ஏதோ ஒரு பகுதியில். என்ன நடந்திருக்கலாம் என்றால், அவர் நடந்து போகும் பொழுது மயக்கம் ஒன்று விழுந்திருக்கலாம். அதுக்கு பிறகு சுதாகரிச்சு எழும்பியிருந்தாலும் அவருக்கு தன்னிலை மறந்திருக்கும். தனது பேர் என்ன, தனது வீடு எங்க வாழ்ந்தேன்னு தெரியாமல் தன்னை இஷ்டத்துக்கு வேறு எங்கேயும் திசைக்கு பயணித்திருக்கலாம். ஒருவேளை யாழ் மாவட்டத்தை விட்டே வெளியில் போயிருக்கலாம். இன்றைய வரைக்கும் யாரோ பொதுநலம் கொண்ட குடும்பம் அல்லது மக்கள் அல்லது தன்னார்வ நிறுவனங்கள் அல்லது கோயில் அல்லது டெமென்ஷியாவை பராமரிப்பு இல்லம் அவர்களால் உணவு கொடுக்கப்பட்டு இந்த ஐயா இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவரை தேடுவதற்காக நாங்கள் உருவாக்கி தந்த வெப்சைட்டில் இந்த செய்தியுடன் இருக்கு. அதுல போய் பாருங்க, அவருக்கு 75லிருந்து 85 வரை தோற்றத்துக்கான படங்களை உருவாக்கியிருக்கோம். அப்ப நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுக்கு தெரிந்த இலங்கை சார்பான வெப்சைட், சோசியல் மீடியா, வாட்ஸ்அப், பேஸ்புக்குகளுக்கு அனுப்பி இவரை தேடித்தர சொல்லுங்கள். என்றால் இப்படியானவரை கண்டிருப்பீர்கள். இவருடைய மூக்கு, தாடை, காது, கண் புருவம், தோற்றம் நிறைந்திருப்பார். இப்படியான ஒருவர் வீடு தெரியாமல் ஒருவர் உங்களுக்கு தெரிஞ்ச இடங்கள்ல சாப்பிட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்றால் நிச்சயமாக இவராக இருக்கும். கண்டுபிடித்து அந்த வெப்சைட்ல இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொண்டு தெரியப்படுத்துங்கள். அவரை ஆர்வமுடன் அவருடைய 4 பிள்ளைகளும் மருமக்களும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் 7 வருடமாக. இந்த உதவியினை செய்ததால் உங்களுக்கு பெரிய பலன் கிடைக்கும். நீங்கள் தயவு செய்து இதை செய்து தாருங்கள். மிக்க நன்றி. இது விளையாட்டான பகுதியான விஷயம் அல்ல, ஒரு உண்மையான ஆராய்ச்சியின் முடிவு. நாங்கள் நம்பிக்கையுடன் தேடுகிறோம். என்றைக்கென்றாலும் இவர் கண்டுபிடிக்கப்படுவார். என்ன, இவருக்கு தன்னுடைய பெயர் கட்டாயம் தெரிஞ்சிருக்காது. ஸோ தன்னுடைய பிள்ளைகளை கூட ஞாபகம் இருக்க போறதில்லை. ஆனால் பிள்ளைகளுக்கு அவரை தெரிந்து கொள்வதில் ஆர்வத்துடன் தேடி வருகிறார்கள். இதை கேட்டதுக்கும் இதை நீங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவதற்கும் மிக்க நன்றி. வணக்கம்.